நீங்கள் எப்படி நினைத்தீர்களோ நானும் அதே போல் நடந்து கொண்டேன். நான் இவளது அழகுக்கும் அழகான குரலுக்கும் மயங்கியதை போல் அனைவரும் முன்பாக நடிக்க தொடங்கினேன். இந்த சூழ்ச்சியின் ஆழத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் முடிவெடுத்தேன். அதாவது இவளை ஆக்ராவை விட்டு தூரமாக அழைத்துச் செல்ல முடிவெடுத்தேன். அதனால்தான் நான் இவளை என்னோடு வேட்டைக்கும் அழைத்துச் சென்றேன். உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் மனதிற்குள் ஏதோ ஒன்று நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதல் முறை நான் உங்களை குளியல் அறையில் பார்த்தபோது அந்த நொடி எனக்கு புரிந்தது, அந்த புறத்தில் எத்தனை அழகிகள் இருந்தாலும் உங்களுக்கு ஈடாக யாரும் இல்லை என்பது. எனக்கு இப்போது கூட ஒரு விஷயம் புரியவில்லை. தாங்கள் எப்படி அங்கே வந்தீர்கள்? எனக்கு தெரிந்தவரை அடுத்த நாள் தானே முறையாக சபையில் சந்தித்தோம். அது என்னவென்றால், உங்கள் மாளிகையில் சமையல்காரன் ஒருவனை எனக்கு நன்றாக தெரியும். அவர் உதவியோடு எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிட்டும் என்று நினைத்தேன். ஆகையால் தான் அவரை சந்திக்க வந்தேன். அப்பொழுது சமையலறையில் என் ஆடைகள் சற்று பாழாகிவிட்டது. ஆடைகளை சுத்தம் செய்வதற்கு நான் குளியல் அறைக்கு வந்தேன். அப்போது வரையில் அந்த திட்டத்தை நடத்திய நபர் வெளியில் வராமல் பதுங்கிக் கொண்டிருந்தார். அதனால்தான் விரைவிலேயே அவனை கண்டுபிடிப்பதற்காக வேறு வழி இல்லாமல் நான் இவளை காதலிப்பதை போல் நடித்தேன். அதன் காரணமாக என் தாயார் மனதை மட்டும் நான் புண்படுத்தவில்லை. நான் என்னுடைய பேகங்களின் மனதை மட்டும் புண்படுத்தவில்லை. அட்கா அவர்களையும் மற்றும் தான்சிங் அவர்களையும் நான் அவமானப்படுத்தி விட்டேன். இப்போது அத்திஃபா அவர்கள் பாடட்டும். அந்த கணம் அவர் ஆக்ராவை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். ஆனால் நான் அவருக்கு புரிய வைத்து அவரை தடுக்க அவரிடம் பேசுவதற்காக சென்றேன். ஆதாப் தான்சிங் அவர்களே. வணக்கம் ஷான்ஷா. தாங்கள் தான்சிங் அவர்களே, நீங்கள் என் மீது கோபமாக உள்ளீர்கள். ஆக்ராவை விட்டு செல்ல தீர்மானித்து விட்டீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன். நான் நடந்து கொண்ட விதம் நிச்சயமாக உங்கள் மனதை புண்படுத்தி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் தங்களை தடுத்து அத்திஃபாவை பாட சொன்னேன். ஏனென்றால் அதற்கு காரணம் அதன் பின்னணியில் ஏதோ ஒரு சதி இருக்கின்றது. ஆனால் ஷான்ஷா, எனக்கு புரியவில்லை. அது எனக்கும் தெரியாது. ஆனால் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் ஷெஹன்ஷாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் தான்சிங் அவர்களே. நான் மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரின் முன்பாக பழைய ஜலாலாக மாறிவிட்டதை போல் ஒரு பாவனையை நான் ஏற்படுத்தினேன். அதனால்தான் இவளை நான் உயிருக்கு உயிராக காதலிப்பதை போல நடித்தேன். அது என்னை சார்ந்தவர்களுக்கு வெறுப்பையும் என் எதிரிகளுக்கு மகிழ்ச்சியையும் கொடுத்தது. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழக்கவே இல்லை. நான் என்ன செய்கிறேனோ அது எனக்கு நன்றாகவே தெரியும். எனக்கும் நன்றாக தெரியும் ஹுசூர், எனக்கும் நன்றாக தெரியும். எங்கள் முன் நடித்துக் கொண்டிருக்கும் அந்த நாடகத்தை பற்றித்தான் கூறுகின்றேன். நான் தங்கள் காவலன் ஹுசூர். எனக்கு ஜலாலையும் தெரியும், இந்த ராஜ்யத்தின் பாட்ஷாவையும் நன்றாக தெரியும். எனக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய ஷெஹன்ஷாவிற்கு அவர் நாட்டு மக்களின் மகிழ்ச்சியும் தன்னை சேர்ந்தவர்களின் மகிழ்ச்சியும் தான் முக்கியம் என்று. இது என்ன நாடகம் என்பதை என்னிடம் தெளிவாக கூறுங்கள். என் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கைக்கு மிகவும் நன்றி அட்கா அவர்களே. அதனால் அந்த நாளுக்கு பிறகு அட்கா அவர்கள் முழுமையாக விசாரணை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதன் விளைவாகத்தான் என்னால் இந்த துரோகியை அடையாளம் காண முடிந்தது. நான் இவளை நிக்கா செய்ய வேண்டும். அதை வைத்துக் கொண்டு என் நாட்டு மக்களுக்கிடையே புரட்சியை ஏற்படுத்தி என்னை பதவியில் இருந்து தூக்கி எறிய நீங்கள் திட்டம் தீட்டினீர்கள். அதை நான் புரிந்து கொண்டேன். இருப்பினும் உண்மையான குற்றவாளியை நான் வெளியில் கொண்டு வர நான் இந்த நிக்காவை செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. அதன் காரணமாகத்தான் நான் இந்த நிக்காவை பிரகடனம் செய்தேன். அதனால்தான் நான் வேண்டுமென்றே மௌலி மற்றும் காசி அவர்களை
எனக்கு எதிராக தூண்டிவிட்டேன். இப்போது கூறுங்கள் காசி அவர்களே, நான் பாட்ஷாவாக இருக்க தகுதியானவனா இல்லை? என்னை மன்னித்து விடுங்கள் ஷகன்ஷா. ஏதோ சூழ்நிலை காரணமாக அவ்வாறு பேசிவிட்டேன். நாங்களும் அக்கா அவர்களைப் போல் உங்களை நம்பி இருக்க வேண்டும். நீங்கள் என்னை நம்பாமல் போனது நல்லதாயிற்று. நானும் அதைத்தான் எதிர்பார்த்தேன். இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. இந்த சதி என்னை பதவியில் இருந்து நீக்குவதோடு மட்டும் அல்லாமல் கொல்ல துணிந்ததையும் புரிந்து கொண்டேன். நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்படவில்லை. நாம் ஜலாலை பதவியிலிருந்து நீக்க மட்டும்தான் செய்ய வேண்டும். அவன் உயிரை எடுக்கக்கூடாது. சற்று யோசித்துப்பார். ஒருவேளை ஜலால் பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை என்றால், நம்முடைய ரகசியங்கள் அனைத்தையும் அவன் தெரிந்து கொண்டு விட்டால், அதோடு அனைத்து கிளர்ச்சியாளர்களையும் அவன் கொன்றுவிட்டால், பிறகு நமக்கு சன்மானம் கிடைப்பதெல்லாம் இருக்கட்டும், நம்மையும் கொன்று விடுவார்கள். நாம் அவனை நிச்சயம் கொல்ல வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் நம் திட்டம் நிறைவேறும். நாம் நிச்சயம் ஜெயிக்க முடியும். அவன் பதவி நீக்கம் மட்டும் பத்தாது. இப்போதை நாம் சுதாரித்துக் கொள்வதுதான் நல்லதாகும். நிக்கா நடந்து முடிந்த கையோடு நாம் அவனை கொன்றுவிட வேண்டும். சென்ற முறை ஜோதா பேகத்திற்கு வேறு யாரோடு தொடர்பு இருப்பதாக கூறி எங்களிடையே நீங்கள் பிரச்சனையை மூட்டிவிட்டீர்கள். இம்முறை என் வளர்ப்பு தாயான நீங்கள் யாரை மகனே என்று அழைத்து வந்தீர்களோ அவனையே கொள்வதற்காக ஒரு பெண்ணின் உதவியை நாடி இருக்கிறீர்கள். ஆம், நான் இந்த பெண்ணை உபயோகித்துக் கொண்டேன் ஜலால். உன்னை சிக்க வைக்க இவளை ஆயுதமாக பயன்படுத்தினேன். ஏனென்றால் நான் உருவாக்கிய ஷென்ஷாவாக நீ இல்லை. ஆகையால் தான் ராஜ்யத்தை வழிநடத்த நான் உருவாக்கிய ஷென்ஷாவாக நீ இல்லாததால் தான் நான் இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதாயிற்று ஜலால். மக்களுக்காக அல்ல, பெண்களுக்காக மட்டுமே நீ கட்டளைகளை பிறப்பிக்கும் ஷென்ஷாவாக ஆகியதால் தான் நான் இவ்வாறு செய்தேன். நாட்டு மக்களுக்காக தான் இவை அனைத்தையும் செய்தேன். நான் மக்களுக்கு ஒரு சிறந்த ஷென்ஷாவை அளிக்க நினைத்தேன். பெண்களுக்காக மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுக்காகவும் வாழ ஒரு ஷென்ஷா வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன் ஜலால். ஆனால் பெண்கள் விஷயத்தில் நீ பலவீனமாகிவிட்டாய். ஆகையால் தான் உன்னை தூக்கி எறிய திட்டமிட்டேன். எனக்கு இந்த நாடு. நீங்கள் இதை உங்கள் பேரரசுக்காக செய்யவில்லையா? ஆம் ஜலால். நீங்கள் இவர்கள் அனைவரை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீர்களா? நிச்சயமாக. அப்படி என்றால் இதை கூறுங்கள், சாந்த் பேகத்தை எதற்காக கைது செய்து வைத்திருந்தீர்கள்? பரவாயில்லை, கூறுங்கள். ஏன் அவரை உடன் வைத்திருந்தீர்கள்? பதில் கூறுங்கள். நீங்கள் அவரை ஏன் அவர் குடும்பத்தை விட்டு பிரித்து வைத்திருந்தீர்கள்? இது எப்படி எனக்கு தெரிந்தது என்று உங்களுக்கு புரியவில்லையா? சற்று அந்த பக்கம் பாருங்கள் மகமங்கா. அம்மா, அம்மா, நான் தான் இருக்கின்றேனே. நான் சேனாஷாக இங்கு வந்து என் தாயை தேடி அலைந்த பொழுது நீ என்னை ஏமாற்றினாய். என் தாயின் அன்பு எனக்கு கிடைக்க விடாமல் நீ எனக்கு மோசம் செய்து விட்டாய். அந்த பொக்கிஷத்திற்காக தானே. அவர் என்ன தவறு செய்து விட்டார் என்று அவரை இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கி விட்டாய். தனிமையில் அடைத்து வைத்தாய். அக்கா அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அவரால் தான் என்னால் இவரை கண்டுபிடிக்க முடிந்தது. தாயே, நீங்களா? பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. அவருக்கு புரிய வைத்து விட்டேன் ஹொசூர். இனி உங்கள் கட்டளைகளை மீறும் தவறை செய்ய மாட்டார். நல்லது. என் கட்டளையை மீற அவன் முயற்சி செய்தால் இந்த உலகத்தை விட்டே அனுப்பி விடுவேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் கூறிய வேலையை முடிக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன். என் கணவர் இது போன்ற தவறை இனி செய்ய மாட்டார்.
இவ்வளவு பெரிய குற்றம் செய்ததற்கு நான் உனக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும்? உனக்கு எவ்வளவோ ஞானம் உள்ளது, எவ்வளவோ அறிவுள்ளது என்று உன்னை பற்றி நீயே கூறிக்கொள்வாய் அல்லவா? உனக்கு தெரியாத சட்டம் இல்லையே. நீதானே எனக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தாய். அதனால் இந்த அனைத்து குற்றங்களுக்கும் என்ன தண்டனை அளிக்க வேண்டும் என்பதை நீயே கூறிவிட. என்னை நீ கொன்று விடு ஜல்லா. இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். நீ வேண்டுமானால் என்னை கொல்ல நினைக்கலாம், ஆனால் என்னால் உன்னை கொல்ல இயலாது. நான் முற்றிலும் உன்னை தூரமாக தள்ளி வைப்பதுதான் நமக்கு நல்லது. அங்கே நீ யாருக்கும் எந்த பிரச்சனையும் விளைவிக்க கூடாது. அங்கே அந்த சூரியனின் ஒளி கூட வரக்கூடாது. அதே போல் யாரையும் சந்திக்கவும் கூடாது. இதற்கு முன் நான் உன்னுடைய பதவியை பறித்தேன் அல்லவா? உன்னுடைய அதிகாரங்களையும் பறித்துக் கொண்டேன். என்னை மகனே என்று நீ அழைக்க கூடாது என்று நினைத்தேன். அப்படியாவது நீ மாறுவாய் என்பதற்காக. அதற்குள் இன்னொரு சூழ்ச்சியா? நான் உனக்கு பாலூட்டினேன், நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கிறாய் என்று நீ கூறுவாய் அல்லவா? சரி, நான் என் நன்றி கடனை தீர்த்துக் கொள்கிறேன். எப்படி என்றால், உன்னை மீண்டும் குற்றம் செய்ய விடாமல் தடுக்கப் போகிறேன். அதனால் அதனை முன்னிட்டு நீ வாழ்நாள் முழுவதும் இருட்டு சிறைச்சாலைக்குள் இருக்கும்படி செய்ய போகிறேன். ஏனென்றால் அங்கே இருந்தால் உன்னால் யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது, எந்த சதியும் தீட்ட முடியாது. உன் பாவச் சுமையும் குறையும். அவர்களே, இவரை அழைத்துச் சென்று இருட்டுச் சிறையில் அடையுங்கள். என் வாழ்க்கையில் மீண்டும் இவரது முகத்தை நான் பார்க்க விரும்பவில்லை. அதேபோல் இந்த திட்டத்தில் பங்கேற்ற மற்றவர்களையும் கைது செய்யுங்கள். அவர்களது கதையை நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். ஷெஹன்ஷா, ஜோதா, நான் கூறினேன் அல்லவா அனைத்தும் சரியாகிவிடும் என்று? நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். நான் உன்னை நம்பாமல் இருந்தது தவறுதான். நான் இவ்வாறு ஏன் யோசித்தேன்? நீ என்னை கைவிட்டு விட்டாய், என்னை தனிமைப்படுத்தி விட்டாய். இவ்வாறெல்லாம் ஏன் யோசித்தேன்? ஷெஹன்ஷாவின் காதலையும் நான் புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு ஒன்று தெரியுமா மூர்த்தி? ஷெஹன்ஷா வெளிப்படையாக கூறாவிட்டாலும் அவர் அனைவரையும் விட என்னைத்தான் அதிகமாக காதலிக்கிறார். ஜோதா பேகம், நான் உங்களுக்கு எப்படி கூறுவது? என்னால் உங்களை அணைக்க முடியவில்லையே. அந்த வேதனையை உங்களுக்கு எப்படி நான் கூறுவது ஜோதா? உங்களை நான் ஹிம்சித்ததற்கு அந்த குதா கூட என்னை மன்னிக்க மாட்டார் ஜோதா பேகம். உங்களுக்கு உண்மையில் என் மீது கோபம் இல்லை அல்லவா? நீங்கள் மனதார எதையும் என்னிடம் கூறவில்லை அல்லவா?
கைபர் விஷயத்திலும் உங்களுக்கு என் மீது நிஜமாக கோபம் இல்லையா ஷெஹன்ஷா? அந்நேரத்தில் நீங்கள் உங்கள் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திக் கொண்டீர்கள் அல்லவா? அதனால் சிறிது கோபப்பட்டது உண்மைதான். என் கோபத்திற்கு அதுதான் காரணம். அல்லாஹ் மீது ஆணை, வேறு எதுவும் இல்லை. ஆனால் அச்சமயத்தில் தாங்கள் என்னை விட அதிகமாக யாரையும் வெறுக்கவில்லை என்றீர்களே. வேறு என்ன செய்வது ஜோதா பேகம்? அனைவருக்கும் முன்பாக நடிக்க வேண்டியதாய் போயிற்று. நம் இருவருக்கும் இடையில் இடைவெளி அதிகமாகிவிட்டது என்று பார்ப்பவர்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன் ஜோதா பேகம். காரணம் என்ன தெரியுமா? என் எதிரிகள் எனக்கு பதிலாக உங்களுக்கு ஆபத்தை விளைவித்து விடுவார்களோ என்று எண்ணிவிட்டேன். என் குழந்தைகளுக்கு நீங்கள் தாயாக போகிறீர்கள் ஜோதா பேகம். தங்களுக்கோ நம் குழந்தைக்கோ ஆபத்து வருவதை என்னால் சிறிதும் பொறுத்துக் கொள்ள முடியாது ஜோதா பேகம். எந்த காரணமாக இருந்தாலும் இதற்காக நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இதையெல்லாம் என்னிடமிருந்து ஏன் மறைத்தீர்கள்? நீங்கள் நடிக்கிறீர்கள் என்று என்னிடம் கூறியிருக்க வேண்டியதுதானே? ஏனென்றால் எனக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும் ஜோதா. ஒருவேளை நான் நடக்கும் உண்மைகளை உங்களிடம் கூறியிருந்தால் பிறகு எனக்கு வர இருந்த ஆபத்தை நீங்கள் நேரடியாக சென்று சந்தித்திருப்பீர்கள் ஜோதா பேகம். அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் நான் கூறவில்லை. முன்பு கூட இதுபோல்தான் பெனசிர் விஷயத்தில் எனக்கு வர இருந்த ஆபத்தை நீங்கள் உங்கள் தலையில் போட்டுக் கொண்டீர்கள். உங்கள் உயிருக்கு நீங்களே உழை வைத்துக் கொண்டீர்கள். அது நினைவிருக்கிறது ஜோதா பேகம். நான் செய்யும் செயல்களால் என் எதிரிகள் பிடிப்படைவதை நான் சிறிதும் விரும்பவில்லை. நான் உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் இவ்வாறு செய்தேன். ஆனால் ஷெஹன்ஷா, இந்த நாடகத்தினால் நான் மிகவும் வேதனைக்கு உள்ளானேன். நான் என் உயிரையே இழந்து விட்டேன். ஒவ்வொரு நொடியும் இறந்து கொண்டிருந்தேன். நீங்கள் படும் துன்பத்தை பார்த்து ஒவ்வொரு கணமும் நானும் இறந்து கொண்டிருந்தேன் ஜோதா. நீங்கள் அழுதால் என்னால் தாங்க முடியாது என்று தெரிந்திருந்தும் அந்த கட்டாயத்திற்காக நான் நடிக்க வேண்டியதாய் போயிற்று. வேறு வழி தெரியவில்லை. தயவு செய்து என்னை நம்புங்கள். அவ்வாறு நடிக்கும் போது நான் எல்லையில்லா துயரத்தை அடைந்தேன் ஜோதா பேகம். நான் என் இதயத்தில் ரத்தம் கொந்தளித்ததை உணர்ந்தேன். பல முறை என்னிடம் என் இதயம் கூறியது, சென்று ஜோதா பேகத்திடம் உண்மையை கூறிவிடு என்று அது கூறியது. நேற்று கூட அந்த விஷயத்தை உங்களிடம் கூறிவிட வேண்டும் என்றுதான் உங்கள் அறைக்கு வந்தேன். ஆனால் உண்மையை கூறாமல் என்னை நானே தடுத்து கொண்டு பட்ட வேதனை என்னவென்பது எனக்கு மட்டுமே தெரியும். இனி உங்கள் கண்களில் என்னால் கண்ணீரை பார்க்க முடியாது. உங்கள் கண்களில் இனி கண்ணீருக்கு பதிலாக காதல் எனும் இன்பத்தால் நிரப்புவேன். எவ்வளவென்றால் அந்த காதலால் நீங்கள் இந்த துன்பத்தை மறந்து விடுவீர்கள். அட்கா அவர்களே, உங்களுக்கு என்னுடைய ரமலான் வாழ்த்துக்கள். தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இளவரசர் மான்சிங். இப்போது வரையில் இங்கு நடந்த அனைத்து சம்பவங்களையும் பார்த்து நான் வேதனைப்பட்டேன். அதோடு ஷெஹன்ஷாவின் மீது கோபத்தோடு இருந்தேன். ஷெஹன்ஷாவை எதிர்த்து விடுவேனோ என்ற பயமும் இருந்தது. அனைத்தையும் நான் அறிவேன் இளவரசே. நான் அனைவரின் மீதும் ஒரு கண் வைத்திருப்பேன். நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதையும் நான் நன்கு அறிவேன். அதோடு ஜோதா பேகம் அவர்களோ அல்லது அவர் வீட்டை சேர்ந்த ராஜபுத்திரர்களோ ராஜ துரோகம் செய்ய மாட்டார்கள் என்பதை அறிவேன். இன்னொரு நம்பிக்கை என்னவென்றால் தங்களுடைய விசுவாசமாகும். நிச்சயம் சமாளிப்பீர்கள் என்று நம்பினேன். கெட்ட நாட்கள் முடிந்து விட்டது. இனி மகிழ்ச்சியை மட்டுமே நாம் கொண்டாட வேண்டும். மான்சிங் அவர்களுக்கு இனிப்பு வழங்குங்கள். இந்தாருங்கள். இது போன்ற சுவையான பாயசம் ஆமீரில் கிடைக்காது என்று நம்புகிறேன். அதை ருசித்துவிட்டு கூறுகிறேன். அவ்வாறே செய்யுங்கள். அற்புதம். இது போன்ற சுவையான பாயாசம் ஆமீரில் மட்டுமல்ல, எங்கும் கிடைக்காது. எங்கே செல்கிறீர்கள்? ஷெஹன்ஷா, இன்று ஈத் திருநாள். அனைவரும் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வெகு நேரமாக நாம் இங்கே இருக்கிறோம். அனைவரும் என்ன யோசிப்பார்கள்? யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும், நீங்கள் எங்கேயும் செல்லக்கூடாது. சரி, நீங்கள் பேசிவிட்டீர்களா? இப்போது நான் பேச வேண்டிய நேரம். நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் கூறுங்கள். அந்த யுத்த சமயத்தில் இரத்த வெறி கொண்ட அந்த அபுமாலி யாரோ ஒருவரை கொன்று வீசினானே, அந்த சமயத்தில் இங்குள்ள அனைவரும் நம்பிவிட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒருவர் மட்டும் அதை நம்பவில்லை. நீங்கள் ஒருவர் மட்டும்தான் என் மீது நம்பிக்கை இழக்காமல் இருந்தீர்கள். நீங்கள் ஒருவர் மட்டும்தான் நான் பிழைத்திருப்பதாக ஆழமாக நம்பினீர்கள். அன்று என் மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஏன் இன்று மட்டும் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது? நான் உங்கள் மீது காதல் இல்லாததை போல் நடித்துக் கொண்டிருந்தேன். அதை நீங்கள்
உண்மை என்று ஏன் நம்பினீர்கள்? தங்களுக்கு அந்த அளவு கூட என் மீது நம்பிக்கை இல்லையா? அதை நினைத்து என் மனம் உண்மையில் காயப்பட்டு விட்டது. நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. சரி, போகட்டும். இந்நேரத்தில் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஜோதா பேகம். இந்த வாழ்க்கை முழுவதும் நான் உங்கள் மீது கொண்டுள்ள காதல் கடுகளவு கூட குறையாமல் அப்படியே இருக்கும் ஜோதா பேகம். இதில் ஏதாவது நியாயம் உள்ளதா? நீங்கள் அனைத்தையும் செய்துவிட்டு மற்றவர்களை குறை கூறுகிறீர்கள். நீங்கள் இருந்தது போல் நடித்து அப்படி எதற்கு என்னை ஏமாற்றினீர்கள்? ஏனென்றால் உங்கள் அறிவின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் இறந்து போய்விட்டேன் என்று நீங்கள் நம்பி இருக்க கூடாது. உங்களிடம் இன்னொன்றையும் கூற வேண்டும் ஜோதா பேகம். நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை நானும் உயிரோடு இருப்பேன். நீங்கள் இப்படி பேசுவதை என்னால் நம்பவே முடியவில்லை. இவ்வளவு நன்றாக பேசுவதற்கு ஆத்திஃபா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாள். என்ன? மன்னித்து விடுங்கள், நான் விளையாட்டுக்காக கூறினேன். இப்போது அனைத்தும் சரியாகிவிட்ட காரணத்தால் என் எதிரிகள் அனைவரும் சிறைச்சாலையில் இருப்பதால் உங்கள் முகத்தில் புன்னகை தெரிந்தாலும் ஏதோ சிறிய வருத்தம் தெரிகிறதே. மகாமாங்கா ஏன் இப்படி செய்தார் என்ற வருத்தம். இதை வேறு யாரோ செய்தார்கள் என்று நினைத்தேன். நான் எவ்வளவோ பேரை சந்தேகப்பட்டேன். இந்த குற்ற பின்னணியில் யாராக இருந்தாலும், ஆனால் அது மகாமாங்காவாக இருக்கக்கூடாது என்று நான் எவ்வளவோ வேண்டிக் கொண்டேன்.